السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, ஸலாத்தும் சலாமும் உயிரினும் மேலான கண்மணி ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தினர்கள் யாவரின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. புனிதமான இடத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தின் விளக்க உரையை ஒரு சில நேரங்கள் கேட்பதற்காக கொண்டு வந்த அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருக்கிற பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. ஹாஜிமார்களுக்கு அவர்களுடைய ஹஜ்ஜுகளை எல்லாம் அல்லாஹ் மக்பூலாக மப்ரூராக ஆக்கி வைப்பானாக. அவர்கள் சலாமத்தோடு அவரவர் நாட்டுக்கு வீட்டுக்கு திரும்புகின்ற அருள் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அவர்களின் வழியாக அந்த மஹல்லாக்கள் தோறும் அல்லாஹ் எல்லா வளங்களையும் இறை நம்பிக்கையும் அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. ஆமீன் ஆமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பானவர்களே, குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவை கண்டு வருகிறோம். ஏறத்தாழ 20 வசனங்களை நிறைவு செய்திருக்கிறோம். அதில் முதல் ஒரு 3-4 வசனங்களை எடுத்துக்கொண்டால் மோமின்கள்டா யாரு, முத்தகீன்கள்டா யார் என்று அல்லாஹ் சொன்னான். அடுத்து ஒரு சில வசனங்களில் இறை மறுப்பாளர்கள் யாரு, இணை வைப்பாளர்கள் யாரு என்பதை சொன்னான். அதுக்கடுத்து பார்த்தா வசனம் 9 - 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 வசனம் வஞ்சகர்களை பற்றியே பேசுகிறான், நயவஞ்சகர்களை பற்றியே பேசுகிறான். இவ்வளோ நீண்ட நெடிய வசனங்களை கொண்டு அல்லாஹ் பேசுவதற்கு பல காரணம் இருக்கும். அதாவது மோமின்களுக்கு எடுக்காத வசனங்கள், இணை வைப்பாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காத வசனங்களை வஞ்சகர்களுக்கு ஏன் வைக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லுவார்கள். அதாவது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் எவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டார்கள் என்று தெரியும். அவர்களை போல உயரத்தை தொட்ட மனிதர் யாரும் கிடையாது. எத்தனையோ தலைவர்களை சந்தித்தார்கள், மன்னர்களுக்கு லெட்டர்கள் எழுதினார்கள், எத்தனையோ படைகளை சந்தித்தார்கள், எத்தனை லட்சம் மனிதர்களோடு உறவாடினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ ரசூலை எதிர்த்த குழுக்களோடு உரையாடினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 23 ஆண்டுகள் அவர்கள் தொட்ட இடம் மிக ஆச்சரியமானது. ஆனால் இதில் எழுதுகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள், அவர்கள் பழகிய எந்த ஒரு மனிதரிடத்திலும் ஓரக்கண்ணால் ரசூல் பார்த்ததில்லை. பேசுகின்ற போது நேராகத்தான் பேசுவார்கள். பேசிக்கொண்டிருக்கும் போது முன்னால் எதிரி இருக்கலாம், வஞ்சகர் கூட இருக்கலாம், ரசூலை கொலை செய்ய வந்தவர்கள் இருக்கலாம், எப்படிப்பட்டவர்கள் வேண்டாலும் ரசூல் சந்தித்திருக்கலாம். ஆனால் அவர்களை பேசுகின்ற போது நேருக்கு நேர் பார்ப்பார்கள், தவிர ஓரக்கண்ணால் பார்க்க மாட்டார்கள். வஞ்சக பார்வை, கடை பார்வை என்பது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பகுதியிலும் இல்லை. எவ்வளோ பெரிய ஆச்சரியத்துக்கு சொந்தக்காரர்கள் பற்றியில்லை. நம்ம அப்படி இருந்திருப்போமா? யாருக்கு எதிராகவாது கண்ணை காட்டி பேசுவோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில கூட வஞ்சக பார்வை கிடையாது. இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். யாராச்சும் இன்னைக்கு அல்லாஹ் அதனால தான் வஞ்சகர்களை குறித்து இவ்வளவு பேசுறான். காரணம் என்னன்னா, உங்க நபியினுடைய வாழ்க்கையில் பார்வையில் கூட வஞ்சகம் இல்லை. அவருடைய பார்வையில் கண்ணில் கூட ஒரு ஓரக்கண்ணை பார்த்ததில்லை. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பக்கத்தில் உமர் அவர்கள் இருப்பார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, பக்கத்தில் அபூபக்கர் அவர்கள் இருப்பார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை பார்த்து கண் காட்ட மாட்டார்கள், ஜாடையாக பார்க்க மாட்டார்கள். யாரிடத்தில் பேசுகிறார்களோ அவர்களை பார்ப்பார்கள். இதிலிருந்து என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால்,
ஈமான்தாரிகளாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வஞ்சகம் என்பது சொல்லிலோ செயலிலோ பார்வையிலோ நடத்தையிலோ வந்துவிடக்கூடாது என்பதை சொல்லுகிறார். கொஞ்சம் கூட வரக்கூடாது. அதை உங்கள் நபி விரும்பவில்லை. உங்களிடத்தில் அது வந்துடக்கூடாது. யாருக்கு எதிராகவும் உங்கள் கண்ணை காட்டி நீங்கள் பேசிவிடாதீர்கள். அவ்வளோ ஆபத்தானது வஞ்சகம் என்பது, ரொம்ப மோசமானது வஞ்சகம் என்பது. அது உங்கள் நபி விரும்பவே இல்லை என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியலை எடுத்து சொல்லும் விதமாக இந்த வசனங்கள் அமையப்பட்டிருக்கிறது. இதில் 12 வசனங்கள், அதாவது 1020 வரைக்கும் அல்லாஹ் அவர்களை குறித்து தான் பேசினான். வஞ்சகர்கள்லாம் யார்? இன்னைக்கு உலகத்தில் வந்த நிறைய தலைவர்கள் கொல்லப்பட்டது காரணம் யாருன்னா கூடவே இருந்த வஞ்சகர்கள் தானங்க. எதிரிகளால் கொல்லப்பட்டவர்களை விட கூட இருந்த வஞ்சகர்களாகத்தான் அந்த தலைவர்கள் அதிகமாக கொல்லப்பட்டிருக்கிறார். அவங்க கூட இருந்த முனாஃபிகீன்கள். அதனால தான் உங்களுக்கு அது வேணாங்கிறான்ல. அது ரொம்ப ஆபத்தானதுங்கிறான் அல்லாஹ் தஆலா. இவ்வளோதையும் பேசிட்டு அடுத்து பொதுமக்களை அழைத்து அல்லாஹ் பேசுகிறான். பாருங்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உஅ்புது ரப்பக்கும், உங்கள் ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அல்லதீ ஹலகக்கும், அவன்தான் உங்களை படைத்தான். என்ன வாசகம்! அவன்தான். குர்ஆன் மாதிரி வாசகத்தை அமைக்க முடியாதுங்க. சத்தியமானது இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்பதற்கு ஒரு ஆதாரம். என்ன சொல்றான்னா, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள் என்று மனிதர்களை கூப்பிடுகிறான். முஸ்லிம்கள் என்று கூப்பிடல, எல்லாரையும் தான் கூப்பிடுறான். மாற்று மத சகோதரர்கள், வேதத்துக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிடுறான். மனிதர்களை என்று அழைத்து உங்கள் ரப்பை நீங்கள் வணங்குங்கள், அவன் உங்களை படைத்தான். இது என்ன கருத்தை தருது பாருங்களேன். நீங்க வணங்கணும்டா உங்களை அந்த கடவுள் படைச்சிருக்கணும், அதான் அர்த்தம். நீங்க ஒரு ஆளை வணங்கணும், அந்த கடவுள் எப்படி இருக்கணும்? உங்களை படைச்சவரா இருக்கணும். உலகத்தில் உங்களை படைச்சது யாரு? யாரு பெத்தவங்களை தான் அம்மா அப்பான்னு சொல்லணும். உங்களை யாரு படைச்சானோ அவனை நீங்க வணங்குங்கிறான். என்ன ஒரு அழகிய ஒரு சீர்திருத்தம் பாருங்க. அப்ப நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள்? நீங்க போய் கேட்டு பாருங்க. யாரை வேண்டாலும் வணங்குவாங்க. படைச்சது யாருன்னு கேளுங்க, மேலதான் கை காட்டுவாங்க. எல்லாம் அவன் தான் அப்படிம்பாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான். படைச்சது யாரோ அவனை வணங்குங்கள் என்று சொல்லுகிறான். அதை நீங்கள் வணங்குங்கள் சொல்லுகின்ற போதே அல்லாஹ் காரணங்களை சொல்லுகிறான். ஒன்று சொல்லும் போது, ஏண்டா நீ இந்த வேலையை செய்யணும்னு சொல்லும் போது ஒரு காரணம் சொல்லணும்ல. என்ன ஏன் நான் வணங்க சொல்றேன்னா, உன்னை நான் தான் படைச்சேன், நான் தான் உன்னை படைச்சேன், அதனாலதான் உன்னை வணங்க சொல்றேங்கிறான். என்னை வணங்க சொல்றதுக்கு காரணம் அதுதான். அவ்வளோ பெரிய வார்த்தை பாரு. இப்படி வணங்கினால் உனக்கு என்ன கிடைக்கும்? என்ன வணங்குறதுனால உனக்கு என்ன கிடைக்கும்? அடுத்து சொல்லும் போது அல்லாஹ்வுடைய வார்த்தை நடைய பாருங்க. சில நேரங்களில் ஒரு சில பொருள் சில இது கஷ்டமாக தெரியும். இன்னைக்கு தொழுகண்டாவே கஷ்டமாக இருக்குது. நல்லா காப்பாற்றும். ஒரு காலத்தில் தொழுகண்டா எப்படி இருந்துச்சு? தொழுகண்டா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இல்லையா? உவைசுல் கர்னின்னு ஒரு சஹாபி அல்ல, தாபியை தான். சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள். ரசூலுல்லாவை பார்க்கல, ஆனால் ரசூல் காலத்தில் வாழ்ந்தவர்கள். உவைசுல் கர்னி பெரிய தாபி. ரசூலுல்லா அவர்களை கண்டால் துஆ செய்ய கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார்கள். அதனால தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு எப்போ மதீனா மக்காவுக்கு போனாலும் யாராவது வந்திருக்கிறீர்களா, கர்னுங்கிற பகுதியிலிருந்து யாராச்சும் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வந்திருக்கிறேன்னா உங்கள் கூட்டத்தில் உவைஸில் ஒருத்தர் இருக்கிறாரான்னு கேட்பாங்களாம். இல்லைன்னு சொன்னோன்னா ரசூல் உமர் ரலியல்லாஹு அடுத்த வருஷம் போய் இது மாதிரி கேட்பாங்களாம். அப்போ ஒரு தடவை வந்துட்டாங்க. உவைஸ் ரலியல்லாஹு வந்ததை பார்த்து, இந்த உவைஸ் வந்திருக்காருன்னு சொன்னா ஓடி போய் அவரிடத்தில் அவரை மானக்கா செய்து எனக்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அதிர்ந்து போயிட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய சஹாபி, நீங்க எவ்வளவு பெரிய சஹாபி, என்னிடத்தில் வந்து துஆ செய்யுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உவைஸ் அவர்களை நீங்கள் கண்டால் உங்களுக்காக துஆ செய்யும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார்கள். அதற்காக சொல்லுகிறேன் என்றார். அடையாளமும் சொல்லி கொடுத்தாங்க. அவருக்கு தேமல் நிறைய இருக்கும். அந்த தேமலில் ஒரு காசு அளவுக்கு தேமல் மட்டும் இங்கே இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலான்னா ரசூல் அடையாளம் சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு சந்திச்சதுக்கு அப்புறம் உவைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கிரேட் ரொம்ப உயரமாக போச்சு.
பார்க்கிறவங்கெல்லாம் துவா செய். ஏனென்றால் உவைஸ் துவா செய்தால் கபூலாகிவிடும் என்றார்கள். என்ன இடத்துல நின்றாக பாருங்க. உவைஸ் துவா செய்தால் ரலியல்லாஹு அன்ஹு துவா கபூலாகிவிடும் என்றார்கள். அதனால உவைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டில் எப்பவும் கூட்டம் நிறைஞ்சிக்கிட்டே இருக்குமா. இருக்கு யாராருக்கு என்ன தேவை இருக்குதோ சொல்றதுக்காக வீட்டுக்குள்ள வருவாங்களாம். எத்தனை பேருக்கு துவா செய்யறது? சாப்பிட முடியாத அளவுக்கு வந்து நிற்பாங்க. சாப்பிட கூட போக முடியாதாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா அவர் சொன்னால், அவர் கேட்டால் அல்லாஹ் தந்து விடுவான். முகமது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். இவ்வளவு உயரத்தை அடைந்தது எதனால்? அவருடைய தாயாருக்கு ஹிதுமத் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். தாயாரை ஹிதுமத் பண்ணாங்க, அதனால இவ்வளவு உயரத்தை அடைஞ்சிட்டாங்க. கேட்டா என்ன ஆகிடுமா? துவா கபூல் ஆகிடுமா? இவ்வளோ பெரிய மனுஷர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இப்போ நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிரேடு கிடச்சிட்டா அடுத்து நம்ம வணங்கவே மாட்டோம். முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு உட்காந்துருவோம். ஆனால் அவங்க ஒரு தடவை அல்லாஹ்ட்ட நைட் நேரத்தில் பேசுகிறாங்க. அல்லாஹ்வே நான் மலக்குமார்களை போல தொலை போகிறேன். எப்படி பாருங்க, நம்மளாம் மனுஷ மாதிரியே தொழ முடியலைங்க, அப்படிதானே? மலக்குமார்களை போல நான் தொலை போகிறேன் என்று சொன்னார். எப்படி என்று சொன்னால், ஒரு நாள் இந்த இரவு முழுக்க நான் சுஜூதிலேயே கிடக்கப் போகிறேன், இரவு முழுக்க சுஜூதிலேயே இருக்க போகிறேன் என்று நியத் சொல்கிறார். சொன்னது மட்டுமில்லை, அந்த இரவு முழுக்க சுஜூதிலேயே கிடந்தார். மலக்குமார்கள் எப்படி தான் இருப்பாங்க, சுஜூதில் இருந்தால் சுஜூதிலேயே கிடப்பாங்க மலக்குமார்கள். இரவு முழுக்க சுஜூத். அடுத்த நாள் நியத்து வைக்கிறார், அல்லாஹ்வே நான் ருக்குவிலேயே இருக்க போகிறேன் என்று சொல்லி இரவு முழுக்க ருக்கு. யாராச்சும் இருக்க முடியுமா? இரவு முழுக்க ருக்கு. வானவர்கள் அப்படிதான் இருப்பார்கள். ருக்குவில் இருந்தாங்கன்னா அவங்க ருக்குவிலேயே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 3 தஸ்பீஹ் கூட இமாம ஓதிட்டா நம்மளுக்கு வில்லங்கம் ஆயிடுது இல்லைங்க. அதுவும் இந்த ரம்ஜான்ல தான் நோம்பு திறந்துட்டு வந்து மகரிப் தொழும்போது ரொம்ப நேரம் ருக்குவில் உட்கார வச்சுட்டா ஒரு மாலில் ஆகிடும். சாப்பிட்டு வேற ஃபுல்லாக வருவோமா, ஒரு மாலில் ஆகிடும். ஆனால் இரவு முழுக்க ருக்குவிலேயே இருந்தார்கள். ஃபயஹ்யா லைலா குல்லஹு ஃபிர் ருக்கு. இரவு முழுக்க கியாமிலேயே நிற்கப் போகிறேன், நின்று கொண்டே இருக்கப் போகிறேன் என்று துவா செய்தார்கள். அடுத்து நின்று கொண்டே தொழுதார்கள். இவ்வளோ அந்தஸ்தை உடைந்தவர்கள். அவர்களுக்கு அதில் இன்பம் வந்ததுனால கால் வலிக்கலைங்க, முட்டு பிடிக்கலைங்க. அவர்கள் என்னைக்குமே உட்கார்ந்து தொழுகொண்டு விரும்பினது இல்லைங்க. 1000 ரக்காத் தொழுதார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தெரியுங்கள்ல, நம்மளுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ பெரிய சீதேவி, எவ்வளோ பெரிய சஹாபின்னு. சின்ன புள்ள தான், ஆனால் பெரிய சஹாபாக்கள் எல்லாம் விரும்ப அளவுக்கு உயர்ந்துட்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய துவாவுல. அவங்களுக்கு ஒரு மகனார் அலி, அவங்க மகனார் பேர் அலி. அவங்க டெய்லி 1000 ரக்காத் தொழுவாங்க. யாருடைய புள்ள பற்றியெல்லாம்? ரசூலுல்லாஹ்வுடைய துவாவை பெற்ற ரசூலுடைய உறவுக்காரர், ரசூலுக்கு தம்பி முறை வரும். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய புள்ள தான் அலி ரலியல்லாஹு. அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அல்ல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய புள்ள. 1000 ரக்காத்தை தொழுகுவார்களாம். உங்களுக்கு சாத்தியமா 1000 ரக்காத்து? எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா 1000 ரக்காத்து நைட்டில் தொழுது? அதனால அந்த எங்க பாப்பா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அதுவே போதுங்க, காலம் முழுக்க அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு யார்? சொர்க்கத்துக்குரியவர் ரலியல்லாஹு. ஆனால் அவருடைய பிள்ளையாக இருந்து நார்மலாக தொழுதாவே ஜன்னத்து கிடைச்சி போயிடும். அப்படி நினைக்கல. ஒரு கட்டத்தில் அலி அவர்களுடைய பாப்பா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்ற அளவுக்கு வணக்கத்தை வணங்கினார்கள். 1000 ரக்காத் 1000 ரக்காத்து தொழுதுனால இவங்களுக்கு அந்த ஊர் மக்கள் என்ன பேர் கொடுத்தாங்க தெரியுமா? சஜிதாவுக்கு போனால் எதிர்க்க மாட்டாங்களா, நீண்ட நேரம் சஜிதாவோடு இருப்பாங்க. இவருக்கு பேர் சஜ்ஜாதுன்னு பேர். இந்த அலி ரலியல்லாஹுவுக்கு பேர் என்ன? சஜ்ஜாத். சுஜூதிலேயே கிடப்பவர் என்று பேரை எடுத்தார்கள். கால் வலிக்கலையே, முட்டு பிடிக்கலையே, அதுல ஒரு இன்பம். அந்த இன்பத்தில் அவர்கள் திளைத்து போனதுனால 1000 ரக்காத் அவர்களுக்கு சாத்தியமானது. இரவுகள் அவர்களுக்கு ரொம்ப விரிவானுச்சு. 1000 ரக்காத் தொழ முடியும். இன்னைக்கு 20 ரக்காத்தில் 3 மணி நேரம் ஓடி போயிடுது ஈஸியா. ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு பற்றி சொல்லுவாங்க, பெரிய சீரவி. அவங்க தொழுதாங்கன்னா சுஜூதில் போயிட்டா பறவைகள் வந்து மேலே உட்காந்துருமா. பறவைகள் வந்து மேலே உட்காந்து
புறாக்கள் வந்து மேலே உட்காந்து, குஞ்சுகள் புறாக்கள். என்னடா அது நினச்சிக்கிறோம், ஏதோ ஒரு பாறை தான் இருக்குதோன்னு நினச்சி அது பாட்டுக்கு மேலே விளையாடுமா. ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு சுஜூதில் கிடப்பாங்களா, அது விளையாடுமா. சுஜூதில் இருந்தா ஆடாமல் அசையாமல் இருந்து பாருங்களேன், ஆடாமல் அசையாமல் இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படியே கிடப்பார்களாம். தொழுது விட்டு அழுகுவார்கள், அழுவார்கள். அப்படி ஒரு அழுக. அவங்க தாயார் வந்தாங்களா, வாப்பா ஏமா அழுகுறா, என்னத்துக்குமா அழுகுறா, இவ்வளோ தொழுவுரி இல்லை, இவ்வளவு தொழுதுட்டு நைட்டெல்லாம் ஏமா அழுகிறா, ஏதாவது தப்பு பண்ணிட்டியாம்மா அப்படின்னு கேட்பாங்களாம். உம்மா வந்து அவர் சொல்லுவாங்களாம், ஆமாம்மா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன தப்புமா பண்ணிட்டா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேம்மா அப்படின்பா. என்ன தப்புமா, எதுவும் கொலைகில பண்ணிட்டியா அப்படின்னு. கொலைகில, ஏன்னா கொலை செஞ்சவன் தான் இந்த மாதிரி அழுகணும். பெரிய பாவம் செஞ்ச மாதிரி அழுகிறியம்மா, எதுவும் கொலை பண்ணிவிட்டியோ அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா கொலையே பண்ணிட்டோம்மா அப்படின்ட்டான். நான் ஒரு கொலை பண்ணிட்டேம்மா. யார் சொல்றா? ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு தஆலா. நான் ஒரு கொலையே பண்ணிட்டேம்மா. எம்மா நீ யாரை கொலை செஞ்சான்னு சொல்லுமா, அவங்க பெற்றோர்கிட்ட போய் நான் உனக்காக கெஞ்சுறேன், என் பிள்ளை தெரியாம செஞ்சுட்டான், அவரை மன்னிச்சு விட்டுருங்க, அவன் அழுகிறத என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட எப்படியாச்சும் உனக்காக மன்னிப்பு வாங்கிட்டு வரமா, யாருன்னு சொல்லுமா அப்படி. மகனே நீ அழுகிறத பார்த்தா கொல்லப்பட்டவருடைய பெற்றோர்கள் பார்த்தாங்கன்னா அவங்களே மன்னிச்சிருவாங்க. இப்படி அழுகிறாரு, இப்படி அழுகிறாரு, சரி ஏதோ தவறு நடந்துச்சுன்னு அவங்களே மன்னிச்சிருவாங்க, யாரம்மா நீ கொண்டா சொல்லுமா அப்படின்ட்டாங்களா. ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்களாம், நான் யாரை கொண்ட தெரியுமா, என் நஃப்ஸை கொண்டுட்டேன், என் நஃப்ஸை தான் நான் கொண்டுட்டேன். ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு நஃப்ஸ் இருக்குல்லங்க, அந்த நஃப்ஸை நான் கொலை பண்ணிட்டேன், அதனால தான் இப்படி அழுகிறேன். நஃப்ஸை கொல்லாதவர்கள் அழுக வராது, நஃப்ஸை கொலை செய்யாதவர்களுக்கு அழுக வராது. நஃப்ஸை யார் கொலை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்வை நினைச்சு அழுக வரும். நான் நஃப்ஸை கொண்டுட்டோமா, எனக்குள்ள இருக்குல்ல ஆசை அபலாசை, இதை கொலை பண்ணிட்டேன், எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, அழுது கொண்டு இருக்கிறேன்னு சொன்னார். எப்படி பாரு, இப்படி வணங்கி இருக்கிறார்கள். நமக்கு இன்னைக்கு வணங்க முடியல. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்க, யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலக்கும். இந்த ஒரு காரணம் போதும், உங்களை அவன் படைச்சான், அதுக்காக வணங்குங்க. வேற காரணம் அடுத்து பார்க்கணும். உங்களை படைச்சது அவன் தான், படைச்சவனை வணங்குவது தான் வணக்கத்தின் அடிப்படை. அப்ப தெய்வமாக இருக்கக்கூடிய, கடவுளாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு அடிப்படை அம்சம் என்ன, அது படைத்திருக்க வேண்டும். யார் வணங்க வருகிறார்களோ அவர்களை அந்த தெய்வங்கள் படைத்திருக்க வேண்டும். என்னை படைத்தவனை நான் வணங்கினேன் என்று சொன்னால் அது சரியான வணக்கம். இப்படி சொல்லி தருகிறான் அல்லாஹ் தான். ஆனால் வணங்கிட்ட போது நமக்கு என்ன வருது, அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு சோம்பல் வருது, கஷ்டமா இருக்குது, ரொம்ப சிரமமா இருக்குது. உலகத்தில் நம்மளை தவிர எல்லாமே வணங்குது. வணக்கம் பல ரகம் இருக்குல்லங்க, வணக்கங்கிறது பல வகையா இருக்கு. அதான் சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் வணங்குதான். துணி இருக்குது பாருங்க, துணி தஃசீர்கள் எழுதுவாங்க, புது துணிகள் வந்து அல்லாஹ்வை வணங்குமா. மரத்தின் இலைகள் கீழே விழுந்து காய்கின்ற முன்னால் வணங்கி கொண்டு இருக்குமா. மரத்தின் இலைகள், மரங்கள் இலைகள் எல்லாம் ஆச்சரியமாக, ஒட்டகம், மான்கள், கல்லுகள், பாறைகள். தடவை பஸ்ராவுக்கு போயிருந்தாங்க. பஸ்ராவுக்கு இறை தேசம் போனப்ப ஈராக்கில் இருக்கிற பஸ்ராவுக்கு அங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்ததை பார்த்து ஒரு மீனை பிடிச்சி கூடையில் போடுறாரு. போட்டுக்கிட்டு இருக்க அவன் மக ஒன்று பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் மீன் பிடிக்க ஹெல்ப்பாக கூட்டி போயிருப்பார் வேலைக்கு. அந்த மகளார் என்ன செய்யுதுன்னா, கூடையில் இருக்கிற மீனெல்லாம் தூக்கி திரும்ப கடல்லையே போட்டுக்கிட்டு இருந்துச்சான். இவர் கஷ்டப்பட்டு எடுத்து பிடிச்சி கூடையில் போடுறாரு. இந்த அம்மா அவருடைய புள்ள மக அதை எடுத்து திரும்ப தண்ணிக்குள்ளே விட்டுக்கிட்டே இருந்துச்சான். இவர் எல்லாத்தையும் பிடிச்சப்பட்டு கூடையை பார்த்தா கூடையில் ஒன்றும் இல்லையா. என்னடி இவ்வளோ மீன் பிடிச்சலம்மா, ஒன்றையும் காணடியம்மா அப்படின்னு கேட்டப்ப பாப்பாட்ட அது சொல்லிச்சா, நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், எதெல்லாம் தூண்டில் மாட்டுகிறதோ
தண்ணியிலிருந்து வெளியே வருகிறதோ அதெல்லாம் தஸ்பீஹ் செய்யாத மீன்கள். தஸ்பீஹ் செய்யாத மீன்களை தான் அல்லாஹ் தண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு வருவான். அல்லாஹுவை நினைத்து கொண்டிருக்கிற மீன்களை அல்லாஹ் தண்ணீரிலேயே வாழ வைப்பான். தண்ணீரிலிருந்து வெளியே வந்த மீன் தஸ்பீஹ் செய்யாத மீன், அந்த மீன் நமக்கு எதுக்கு என்று தூக்கி விட்டுட்டேன் அப்படின்னுச்சு. அதை போய் நம்ம போய் சாப்பிடலாமா அந்த மீனை அப்படின்னு அந்த மகளார் சொன்னச்சா. அப்போ எதுக்கு இந்த செய்தியை சொல்கிறேன்டா, மீன்கள் தஸ்பீஹ் செய்கிறது. மீன்கள் ஹதரத் மௌத்துலேருந்து சில பேர் வந்திருந்தாங்க, மன்னர்கள், சில மன்னர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கலான்னு வந்திருந்தாங்க. வந்தப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நீங்கள் நபின்னு நாங்கள் எப்படி நம்புறது, நபிங்கிறதுக்கு நம்பணும்ல, எப்படி நம்புறது அப்படின்னு கையில் சில கல் பொடி கல் எடுத்துக்கிட்டு நாங்கள் கைக்குள்ளே என்ன வச்சுருக்கிறோம் சொல்லு, எத்தனை பொருள் வச்சுருக்கிறோம் சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ்ட்டே டெஸ்ட் வச்சாங்க. ஹதரத் மௌத்துலேருந்து வந்திருந்தாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது என்ன பரீட்சை, இது என்ன பரீட்சை, நான் நபிங்கிறதுக்கு இது என்ன பரீட்சை அப்படின்னு. இல்லை, எங்களுக்கு ஒரு திருப்தி வரணும், அதுக்காக கேட்குறோம், இந்த கைக்குள்ளே என்ன இருக்குது, அது எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், என்னத்தை சொல்ல, உங்கள் கையில் இருக்கிற கல் தஸ்பீஹ் செய்கிறத சொல்லவா, உங்கள் கைக்குள்ளே இருக்கிற கல் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை கேட்க வைக்குவான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் காதில் கேட்க வைக்குவா அப்படின்னு. அதிர்ந்து போயிட்டாங்க வந்த மன்னர்கள். ஓ, எங்கள் கைக்குள் இருக்கிற கல்லுன்னு சொன்னது மட்டுமல்லாது, அது தஸ்பீஹ் செய்கிறது என்று சொன்னதல்லாது, அதை உங்களுக்கு கேட்க வைக்கவா என்று சொல்லுகிறாரே, இவர் உண்மையாக நபியாகத்தான் இருக்க முடியும் என்று அங்கேயே கலிமா சொன்னார். கல்லு தஸ்பீஹ் செய்கிறார். அல்லாஹ் சொன்னார், சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ குல்லும் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லாமே தொழுகுதுங்கிறான், எல்லாம் தொழுகுது, எல்லாம் தஸ்பீஹ் செய்யுது, எல்லாவற்றை அறிந்திருக்கிற தொழுகை முறை அதுக்கு தெரிகிறது, தஸ்பீஹ் செய்கிற முறை அதுக்கு தெரியும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்போ எல்லாமே வணங்குகிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. எந்த பொருள் வணங்காததெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் வணங்குகிறது. அதில் மனிதன் பிரதானமாக வணங்க வேண்டும் என்பதை எல்லாம் விரும்புகிறாங்க. மனிதன் ஏனென்றால் எல்லாம் படைச்சதுக்காக வணங்குது, எல்லாத்தையும் படைச்சது அல்ல தானங்க, படைச்சதுக்காக வணங்கி ஆகணும், அது நியதி. ஆனால் படைச்ச வணக்கத்திலிருந்து விலகி போறது மனுஷன் ஒருத்தர் தான், மறந்துடும் இல்லையா. ஒரு நாளைக்கு எவ்வளோ வணக்கத்தில் எவ்வளோ செய்கிறோம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வணக்கத்தில் நம்ம எவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடமையான வணக்கங்களை கடந்து நஃபிலான வணக்கங்களை செய்த பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நஃபிலான வணக்கத்தில் ஈடுபடுகின்ற பெருமக்கள் எல்லாம் வாழ்க்கை வரலாற்றிலே வாழுகிறார்கள். இது ஒரு வணக்கம். தொழுகை என்பதும் வணக்கம். இந்த வணக்கத்தை பல முறையில் செய்யலாம். தொழுகைதானும் வணக்கம் தான். அல்லாஹ் எதெல்லாம் சொல்றானோ அதை எடுத்து நடப்பது, அல்லாஹ் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொன்னானோ அதையெல்லாம் விட்டுறது, இது பேர் தான் வணக்கம். அல்லாஹ் வேணான்னு சொன்னா அதை விட்டுறணும், அல்லாஹ் இதை செய்யின்னு சொன்னா செய்யும், அதுக்கு பேர் வணக்கம்னு சொன்னாங்க. அந்த வணக்கத்தை பெருமக்கள் செய்கிறார்கள். பணத்தின் வழியாக உதவி செய்வார்கள், தன்னுடைய பேச்சின் வழியாக உதவி செய்வார்கள், 4 பேருக்கு ஹிதாயத்தை காட்டுவார்கள், இது ஒரு வணக்கம். 4 பேருக்கு வழிகாட்டுவார்கள், நல்லா இருக்கின்ற போது அல்லாஹ்வை வணங்குவார்கள், இதெல்லாம் வணக்கம். அதான் அல்லாஹ் சொல்றான், உஅபுது ரப்பக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு பிள்ளை இருக்குதுங்க, ஒரு பிள்ளை தான் பெத்த அம்மா விட்டுட்டு அடுத்த ஒருத்தைய போய் அம்மாட்டு போய் மடியில் போய் விழுந்தா பெத்தவளுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இல்லை, பெத்தது நம்ம, யாரையும் இது அம்மானு கூப்பிடுறது, ஏன்னா ஒரு தடவை கூட அம்மானு கூப்பிடல, கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ அல்லாஹ் பார்க்குறான், யோசிச்சு பாருங்க, படைச்ச நம்மளை மட்டும் கவனிக்க வேணாம், உலகத்தில் மனிதர்களை படைச்சதெல்லாம் அவன் தான். அப்போ அவனை வணங்குகின்ற மக்கள் எவ்வளவு, வணங்காத மக்கள் எவ்வளவு. அவனை வணங்குகின்ற, ஆனால் படைச்சதெல்லாம் அவன் தான், எல்லா படைப்புக்கும் சொந்தக்காரன் அவன் தான், காலிக் அவன் தான், சாதாரணதல்ல, அவன் தான் காலிக். அப்படி நம்பிட்டா அவர்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருவான். ஆனால் படைக்காதவர்கள், படைச்சவர்களில் வணங்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க.
ஜுனைதுல் பக்தாதி அவங்களுக்கு கண்ணில் ஒரு தடவை முடியாமல் போச்சு, கண்ணு நோய் வந்துருச்சு. மெட்ராஸ் ஐ மாதிரி கண் நோய் வந்து பார்க்க முடியாத ஒரு நிலை இதாகிடுச்சு. அப்போ டாக்டர் வந்தார், செக் பண்ணார், பார்த்துட்டு கண் ரொம்ப வீங்கிட்டு போகுது, மறைஞ்சிட்டு போகுது, அதனால் இப்போ கண்ணில் எதுவும் கை வச்சிடாதீங்க, குறிப்பாக கண்ணில் எதையும் போட்டுறாதீங்க, முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் அது நல்லா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் அது உறுதியாக சொல்ல முடியாது, போயிட்டார். இவங்க தொழுகை நேரம் வந்துருச்சு, என்ன செய்யுதுன்னு தெரியல. உடனே எழுந்தார்கள், போனார்கள், உதவி செய்தார்கள், தொழுதார்கள். டாக்டர் ஒன்றும் செய்யக்கூடாது. இது இப்போ உள்ள சட்டம் என்னென்னா, டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்கணும். சரிய சட்டம் அதான். இது வந்து அல்லாஹ்வின் நெருக்கமானவர்கள் செய்கிற செயல். இதை நான் செய்கிறதுக்காக இந்த உதாரணத்தை நான் சொல்லவில்லை. தொழுகையின் மீது அவர்கள் எவ்வளவு இன்பம் கண்டிருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். சட்டம் என்னன்னா, மார்க்கத்தில் மருத்துவர் என்ன சொல்லுகிறாரோ கேட்டு நடக்கலாம். அப்ப போனாங்க, எழுந்தாங்க, தொழுதாக, உதவி செஞ்சுட்டு தொழுதுட்டு தூங்கிட்டாங்க. தூங்கினதுக்கு பிறகு ஒரு சத்தம் வருது. என்ன ஜுனை, கண்ணில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. தூக்கத்தில் நம்மளுக்கு வேறு விதமாக வெள்ளங்கமான கனவு வருது இல்லைங்க, அவங்களுக்குலாம் நல்ல கனவு தான் வரும். அவங்க தூங்கினாவே அழகிய சொப்பனங்கள் தான் வரும்னு சொல்லுவாங்க. அப்போ கண்ணில் எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு இவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ எழுந்துரு, உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. ஒரு சப்தம், அது தூக்கத்தில் இது நடக்குது. அப்போ தூங்கி எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சு பார்க்குறாங்க, கண்ணு நல்லபடியாக தெரியுது. டாக்டர் சொன்னார், இந்த கண்ணை சரி பண்ணுறது கஷ்டம், ஆனால் கண்ணில் மட்டும் கை வச்சிடாதீங்க, எதையும் போட்டுறாதீங்கன்னு சொன்னார். இவங்க உதவும் செஞ்சிட்டாங்க, தொழுவும் செஞ்சிட்டாங்க. இப்போ சரியா ஒரு தூக்கம் தான் போட்டு எந்திரிச்சாங்க. ஒரு தூக்கம்தான், அது குறுகிய நேரம் தான், ஒரு 2 ரக்காயத்து சின்ன ஒரு தூக்கம். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகியிருக்கும்? காலையில் போன டாக்டர் மாலையில் வந்து பார்த்தா நல்லா இருக்குது, எந்த ஆப்ரேஷன் நடக்கல, எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல, இவ்வளோ அழகாக நல்லா இருக்குது. மருத்துவர் கேட்டாராம், யாரும் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களா அப்படின்னு. யாரும் வரலையே அப்படின்னு. என்ன தான் செஞ்சீங்க அப்படின்னு. நான் உதவி செஞ்சுட்டு தொழுதுட்டேன், தூக்கம் வந்துச்சு, தூங்குனேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அவர் சொன்னாராம், இது மனுஷன் செய்கிற வேலை மாதிரி தெரியல, உங்கள் கண்ணில் இருந்த பிரச்சனையை ஒரு சாதாரண ஒரு மனிதனால் தீர்க்க முடியாது. ஏன்னா நான் அந்த மருத்துவம் படித்ததுனால சொல்கிறேன். ஆனால் இது படைப்புகளை செய்கிற வேலை கிடையாது, படைச்சவனுடைய வேலையாக இருக்கலாம். படைச்சவன் இதை சரி செஞ்சிருக்கலாம். இப்பதான் எனக்கு தெரியுது, நான் உங்க கண்ணில் ஏதோ புற உழுதுருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உங்க கண்ணில் புற உழுதுருக்கு, நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாங்க, நம்ம தான் டாக்டர் நினைச்சேன். அல்லாஹு, இப்போ தெரியுது என் கண்ணில் தான் புற உழுதுருக்கு, நீங்க தான் டாக்டரோடு தெரியுது. எனக்கு ஹிதாயத்தை நீங்க தான் இப்போ காட்டி தரீங்க. படைச்சவன் யாருன்னு தெரியாம இருந்தேன், ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இருந்தேன். உங்க நோயின் மூலம், உங்களுடைய நிவாரணத்தின் மூலம் உண்மையான அல்லாஹ் யாருன்னு எனக்கு காட்டி கொடுத்துட்டீங்க. எனக்கு மருத்துவர் நீங்க தாங்க, இதுவரைக்கும் என் கண்ணுல தாங்க கரை உழுது கிடந்திருக்கு அப்படின்னு அந்த மருத்துவர் சொன்னதாக அல்லாமா ஜைனுத்தீன் மரபாரி ரஹ்மத்துல்லாஹ் முர்ஷிதுத்துல்லாஹ்ங்கிற கிதாபில் பதிவு செய்வாங்க அந்த செய்தியை. சொல்லுண்டா, படைச்சவனை நம்புறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஏதோ ஒன்று இருக்குது. அது யாரும் செய்ய முடியாத வேலையை அந்த பவர் செய்யணும், அந்த கடவுள் செய்யணும். அவன்தான் கடவுள், யாரும் செய்ய முடியாது, அந்த வேலையை செய்யணும். அதை தான் அல்லாஹ் சொல்றான், உன்னை யாராலையும் படைக்க முடியாது, நான் மட்டும்தான் படைச்சேன். நீ எத்தனை தெய்வங்கள் நீ உருவாக்கி கொண்டதாக இருக்கலாம், படைச்சது நான் தான் ஒன்று. இதில் யாராச்சும் பங்கு போட முடியுமா? எல்லா கடவுளும் கடவுள்னு சொல்றாங்க. ஆனால் அந்த கடவுள் எங்களை படைத்ததில் யாரும் சொல்றாங்களா? இந்த கடவுள் இவரை படைத்ததில் யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன பாருங்க, பிடிச்ச தெய்வங்களாக வைத்திருப்பார்கள், படைச்சதாக சொல்ல மாட்டார்கள். என்னை இந்த கடவுள் தான் என்னை படைத்தது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இவங்கள்ட்ட கடவுளுக்கு படைப்பாங்க. ஆக படைச்சவன் யாரோ அவனை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவு அழகான வார்த்தை! இந்த வார்த்தைகளை கொண்டு போய் இந்த உம்மத்துக்கு சேர்க்கணுமே. நம்ம கான்டாக்டில் எத்தனை பேர் இருப்பாங்கல்ல, எத்தனையோ நண்பர்கள் இருப்பாங்க, இந்த செய்திகளை கொண்டு போகிறது இல்லை. நம்ம
குர்ஆன் என்பது நம்ம ஓதி நம்ம முஸ்லீம்குள்ளேயே பேசிக்கிட்டு நம்மளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அல்ல. நம்மளுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் ட்ரெயின்லையோ பைக்லேயோ கூட பின்னாடி சின்னத்தில் ஏறி உட்காருவார். ஆட்டோவில் போகும்போது இருக்கிறார். அது மாதிரிலாம் நான் நிறைய சந்திச்சுக்கிறேன் அல்லாஹ்வுடைய உதவியில். அப்படி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லி விட்டுறணும். கிடைக்கும் போது சொல்லி விட்டுறணும். ஏன்னா இது குர்ஆன் என்பது ஏதோ நமக்காக அருளப்பட்டதல்ல, உலக பொதுமறை. அது எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வேலை நம்ம வேலை. கேட்கிற வேலை கேட்காதான் அவங்க வேலை. கொண்டு போய் சேர்த்துடும். அது ஒரு பெரிய வேலை. ஏன்னா அல்லாஹ் முஸ்லிம்களை கூப்பிடலையே, எப்படி கூப்பிடுகிறான்? யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே என்று கூப்பிடுகிறான். மனிதர்கள் என்று சொன்னால் என்னை கடந்திருக்கக்கூடிய சகோதர சமயத்தவர்களும் சேர்ந்தவர்கள். அது இப்படி ஒன்னையும் அல்லாஹ் கூப்பிடுறான்னு அவன்கிட்ட போய் சொல்லணுமா இல்லையா? உன்னை கூப்பிட்டு தான் அல்லாஹ் இதை சொல்றான்னு சொல்லணும் இல்லை? என் கூட ஆட்டோவில் பயணித்த, காரில் பயணித்த, பைக்கில் பயணித்த, என்னோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்ட, என் கிளாஸ் ரூமில் ஒன்றா படித்த அல்லது ஒன்றா படித்து கொடுத்த ஒருவன் நரகத்தில் இருக்கின்ற போது நான் சோனத்தில் இருந்தால் நான் யார்? நான் சுயநலவாதியா இல்லையா? அல்லாஹ் இதை சொல்றான். உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும், உங்களை படைத்த அல்லாஹ்வை வணங்க. அதுதான் சொல்லுவாங்க. அடுத்து ஒரு செய்தி சொல்கிறாங்க அல்லாஹ் அழகா. பொதுவாக ஏதாவது ஒன்றுண்டா நம்மளுக்கு சில கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அல்லாஹ் ஆறுதலாக சொல்லுவான், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் அவன் தான் படைச்சான். உங்களை மட்டும் இல்லை, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும். நமக்கு சில பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும், எங்கள் அத்தா அம்மா தான் என்னையை படைச்சாங்க. அப்படி சில பேர் எங்கள் முன்னோர்கள் தான் இவங்க. இன்னைக்கு சில பேர் தெய்வங்கள் சொல்றது கூட ஒரு சில தெய்வங்கள் முன்னால் வாழ்ந்ததாக புராணங்கள் அவங்க சொல்றாங்க. அவர்களையும் கூட அல்லாஹ் தான் படைத்தேன் என்று சொல்லுகிறான். உங்களையும் அல்லாஹ் தான் படைத்தான், உங்கள் முன்னோர்களையும் அல்லாஹ் படைத்தான். இன்னைக்கும் சரிங்க, நம்ம வாப்பாவுக்கு ஒருத்தர் தொழிலுக்கு பார்ட்னராக இருந்தார், இல்லை வாப்பாவை இவர் தான் கொஞ்சம் உயர்த்தி விட்டாரு, பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தில் இவர் தான் தோடு கொடுத்தாருன்னு சொன்னால், பிந்திய காலத்தில் மகனான நான் அவரை நல்ல மதிப்போடு பார்ப்பேன். ஏன்னா எங்கள் பாப்பாவை கொஞ்சம் மேலோங்கி உயர்த்தி விட்டவர் இவர் தான் நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கும். என் பாப்பா தெருவில் தள்ளு வண்டி கடையில் இருக்கும்போது ஒரு நல்ல கடை வச்சு கொடுத்தாருங்க. அவர் கஷ்டப்படும் போது நல்ல உயர்ந்த நிலைக்கு ஆளாக்குனாரு. எல்லாம் சொல்கிறான், உன்னை மட்டுமா படைச்சேன், உங்கள் வாப்பா அம்மாவை படைச்சேன், அவங்க வாப்பா அம்மாவை படைச்சேன், அவங்க வாப்பா அம்மாவை படைச்சேன். ஒரு வேலையா? ஜென்மா உங்களுக்கு பல பல நூற்றாண்டுக்கு நீங்க முன்னாடி போய் பாருங்க, எல்லாரையும் படைச்சு கடைசியா உன்னையும் படைச்சிருக்கு. வணங்கணுமா இல்லையா? இவ்வளவு பெரிய வேலை செஞ்சதுக்கு நீ செய்யற வேலை வணங்குறது தான், வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. இது வணங்குறனால என்ன நன்மை கிடைக்கும்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற முடியும், இறையச்சம் உள்ளவர்களாக நீங்களாக முடியும். அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பயம் அப்போ வருங்கிற. அல்லாஹ் தான் வணங்குனா பயம் வருங்கிறான். எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? வணங்கும் போது தவறு செய்யக்கூடாதுன்ற ஒரு பயம் வரும், பாவம் செய்யக்கூடாதுன்ற ஒரு பயம் வரும். புகாரிமா ஒரு பாடமே போடுவாங்க, இது சம்பந்தமாக ஒரு பாடமே போடுவாங்க. புகாரில் வரக்கூடிய ஒரு சில செய்திகளை சொல்கிறோம் பாருங்களேன். உக்குபாண்டு ஒரு சஹாபி, அவங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஒரு அம்மா கொஞ்சம் காலத்துக்கு பிறகு கல்யாணம் பண்ணி கொஞ்சம் நாளில் ஒரு அம்மா வந்து அந்த அம்மா சொல்லுது, என்னங்க நீங்கள் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணிய பொண்ணுக்கும் நான் பால் கொடுத்துருக்குறேன்னு சொல்லுது இந்த அம்மா. உங்களுக்கும் நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த மனைவிக்கும் நான் ஒரே நேரத்தில் பால் கொடுத்துருக்குறேன்னு சொல்லுது. பிரச்சனை ஆயிடுச்சா? பால் கொடுத்து தான் கல்யாணம் செல்லாது இல்லைங்க, ஒரே நேரத்தில் பால் குடிச்சிருக்கிறாங்க. அப்போ சகோதரன் இதாக ஆயிட்டாங்க, சகோதரி ஆயிட்டாங்க, சகோதரன் ஆயிட்டாரு. இது ஒரு பிரச்சனை. இப்போ இந்த செய்தியை எடுத்துக்கிட்டு மதீனாவுக்கு போகிறாங்க உக்கபாரடி எல்லாம். பல நூறு மைலுக்கு அப்பால் இருக்கிற மதீனாவுக்கு போகிறாங்க இந்த செய்தியை கேட்டு. ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அந்த காலத்தில் பால் கொடுத்தா தாய்க்கு கூட கண்டுபிடிக்க முடியாது இந்த பிள்ளைக்கு நம்ம பால் கொடுத்த மாட்டோம். ஏண்டா அது ஒரு தொழில், செவிலிகள் என்றது அந்த காலத்தில் தொழில். எத்தனை பிள்ளைக்கு பால் கொடுத்தோம்னா சொல்ல முடியாது, கிதாபுகள்லேயே இருக்குது. இன்னைக்காச்சும் 1-2 பேர் கொடுப்பாங்க, அந்த காலத்தில் அப்படி இல்லை, நிறைய பேருக்கு கொடுப்பாங்க. யார் யாருக்கு கொடுத்தோன்னு கொடுத்த தாயாலேயே சொல்ல முடியாது, அப்படி ஒரு நிலை. இந்த அம்மா வந்து இவ்வளோ நாள் கழிச்சு வந்து இந்த செய்தியை சொல்லுது.
இவர் நினைச்சிருக்கலாம், ஏம்மா எப்படி நீ சொல்றான்னு கேட்டிருக்கலாம். ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நம்ம போய் கேள்வி கேட்டா உறவு பிரிஞ்சு போயிடும், கணவன் மனைவிங்கிற உறவு பிரிஞ்சு போயிடும். அதை கூட கவனிக்காம புறப்பட்டு போறாங்க. என்ன மாதிரி மனைவி பாருங்களேன். ஏங்க நீங்க போறீங்களே, ரசூல்லா ஏதாவது சொல்லிட்டா நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழ முடியாது, நீங்க போறீங்களே ரசூல்லாட்ட, அப்படி கூட கேட்கல. அந்த மனைவியும் சரிங்கிறாங்க. அழகான கணவன் மனைவியா வாழ்ந்தவங்க ரசூல்லாட்ட போனாங்க. உகபாரையில் பல 100 மைல் ஒரு சட்டத்துக்காக. அதுவும் உறுதியான சட்டம் அல்ல, ஒரு பெண்மணியினுடைய செய்தி அது. அவங்க நினைச்சா எம்மா சரி சொல்லிட்டா தெரியல, யார்ட்டையும் சொல்லாத விட்டுடுன்னு சொல்லி கூட முடிச்சிருக்கலாம். அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ்வுடைய பயம். நாளைக்கு அல்லாஹ் கேட்டா எப்படி இந்த திருமணத்தில் நீ இருந்தா என்று அல்லாஹ் கேட்டா, முகமது ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது அவர்கள்ட்ட ஏன் நீ சட்டத்தை கேட்கலன்னு கேட்டுட்டான்டா, என்ன செய்யுது? பல 100 மைல் கடந்து மதீனாவுக்கு போய் சொல்லாட்ட சொல்றாங்க, நான் இனிமேல் நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அம்மா வந்து இப்படி 2 பேருக்கும் பால் கொடுத்ததா சொல்லுது அப்படின்னு சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், கைஃப வகது கீல அப்படின்னாங்களாம். கைஃப வகது கீல அப்படின்னு அந்த அம்மாவே சொன்னதுக்கப்புறம் எப்படி அப்படின்ட்டாங்களாம். அந்த அம்மா இப்படி சொல்லிடுச்சு, அப்புறம் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதுதான் கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் நீங்க பிரிஞ்சிருங்கன்னா வாசகத்தை சொல்லலை, இங்க இனி இந்த திருமணம் செல்லாதுன்னு சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எப்படி வாழ முடியும் சேர்ந்து எப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான் வார்த்தை, அவ்வளவுதான் இருக்குது புகாரில. கைஃப வகது கீல எல்லா சைகான கிதாபிலையும் இருக்குது. ஆனா வந்துட்டு என்ன ஒரு பயம் பாருங்க, அல்லாஹ்வுடைய பயம். வந்து மனைவிட்ட சொல்கிறாங்க, ஏம்மா ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி சொன்னாங்க, அதனால் இனி நம்ம கணவன் மனைவியாக வாழ முடியாது, நம்ம பிரிஞ்சுக்கலாம். எந்த சண்டை சச்சரவும் இல்லை அந்த கணவன் மனைவிக்குள்ள, எந்த பிணக்குகளும் வரல. அவ்வளோ அன்போடு வாழ்ந்த கணவன் மனைவி தான் ஒரு சட்டம் என்று வருகின்ற போது முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னோட அல்லாஹ்வுடைய பயம் வந்துருச்சு. அல்லாஹ் இதை விட ஒரு சிறந்த மன வாழ்க்கையை ஜன்னத்தில் கொடுப்பான், நமக்கு இதுக்கு பகரமாக்கி தருவான்னு சொல்லி உடனே பிரிந்து போகிறாரு. ஆச்சரியமான இன்னொரு வரலாறு ஒன்று போடுவாங்க, புகாரி மாமியம் போடுறாங்க அந்த செய்தி. சாயிது ரலியல்லாஹ், சாயிது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹ், அவங்க சகோதரர் ஒருத்தர் இருந்தார், உத்பத் பின் அபி வக்காஸ், அவர் சகோதரர் பேர். சாயிது ரலியல்லாஹ் ரொம்ப ஃபேமஸானவங்க, சொர்க்கவாசி. அவங்க 10 சொர்க்கவாசி இருக்கிறாங்கல்ல, அதில் ஒருத்தவங்க சாயிது ரலியல்லாஹ். அவங்க சகோதரர் தான் உத்பத் பின் அபி வக்காஸ். இவர் யார் தெரியுமா? உஹது போர்ல ரசூலுல்லாஹ்க்கு பல்லு உடைஞ்சிச்சு பார்த்தீங்களா, இவர் விட்ட அம்பு தான். அதனால ஒரு சில பேர் இவர் சஹாபியா இல்லையா அப்படிலாம் கருத்து வேற்றுமை இருக்குது. ஒரு சில பேர் சஹாபின்னு சொல்றாங்க, பிந்திய காலத்தில் சஹாபி ஆகிட்டாருண்டு. சரி, அந்த இதுக்குள்ள போக வேணாம். இவர் மூத்தாகும் போது தன்னுடைய சகோதரரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இங்க பாருப்பா எப்படி சொல்றாங்க பாருங்க. யாரு? உத்துபாங்கிறவரு தன்னுடைய சகோதரர் சாயிது ரலியல்லாஹு கூப்பிட்டு சொல்றாரு, எவரு, நான் வந்து இந்த அடிமையோடு தப்பா நடந்துட்டேன், இந்த அடிமை பெண்ணோடு தப்பா நடந்துட்டேன், அவளும் புள்ள உண்டாயிட்டேன். இப்போ அந்த புள்ள எனக்கு சொந்தமான புள்ள, அதனால என் புள்ளன்னு சொன்னா உன் சகோதர புள்ள தானே, சாயிது ரலியல்லாஹு பார்த்து அவர் சொல்றாரு, அதனால நீனே அந்த பிள்ளைய வளர்த்துரு வாங்கி அப்படிங்கிறாங்க. அடிமை, நல்லா விளக்கணும். அடிமை அந்த காலத்தில் அடிமையாக அப்படி தான் பயன்படுத்தினாங்க. அப்போ உன் சகோதர பிள்ளை தானே, இப்போ நான் மூத்தாயிட்டேன்டா, நீ வாங்கி வளர்த்துரு அப்படிங்கிறாரு. சொன்னாரே, அப்புறம் மூத்தாயிட்டார் அவர் வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் சாயிது ரலியல்லாஹு போகிறாங்க. அப்துல் ஜமா அவருடைய வாப்பா. சரி, அந்த அடிமை யாருன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அந்த அடிமை பெண் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தெரியும்ல, சௌதா ரலியல்லாஹு. சௌதா ரலியல்லாஹுடைய வாப்பா ஜமா. சௌதா ரலியல்லாஹுடைய வாப்பா பேரு ஜமா, ரசூலுல்லாஹ்வுக்கு மாமனார். சௌதா பின்த் ஜமா ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார். அவர்கிட்ட இருந்த அடிமை தான் இந்த அம்மா. ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார் வீட்டில் இருந்த அடிமை. இந்த அடிமையோடு தான் ஒரு தவறா நடந்துட்டதா சொல்றாங்க. அந்த பிள்ளைய பெத்தா கூட ஊர் உலகம் என்ன சொல்லும்?
ஜமாவுடைய பிள்ளைன்னு தான் சொல்லும். ஏன்னா அவருக்குரிய அடிமை தானே, அப்படிதான் சொல்லும். ஜமாவுக்குரிய அடிமைன்னு தான் சொல்லும். ஜமாவுக்கு ஒரு புள்ள வேற இருந்தார் ஏற்கனவே, அப்து குணு செய்து, அவருக்கு தம்பின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கும். இவர் நேராக சாயதலில்லா நேராக போனாங்க. சவுதார் அலில்லாவுடைய சகோதரர் அப்து குணு ஜமா அவர்கிட்ட சொன்னாங்க, எங்கள் சகோதரர் வசியத் செஞ்சார், இப்படி தவறாக நடந்து புல்லை வந்து பெற்றுக்காங்களாம், அந்த புல்லை வந்து ஏன் பராமரிப்பில் இருக்கட்டும், அது எங்கள் அண்ணன் புல்லை தான் அப்படின்னு. இல்லை அது ஏன் தம்பி. யார் சொல்கிறா? அப்துல் நிசமா. அது ஏன் தம்பி, எங்கள் வாப்பாவுக்கு பிறந்த பிள்ளை அப்படின்னு 2 பேரும் போட்டி போடுறாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி பார்க்க முடியாது. விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளையை தூக்கி குப்பத்தொட்டில் போட்டு போயிடுற காலம் அது. எல்லாம் காப்பாற்றணும். சொந்த பிள்ளையை சில பேர் குப்பத்தொட்டில் போட்டுறாங்க. எல்லாம் காப்பாற்றணும். அன்னைக்கு தவறாக நடந்த ஒரு பிள்ளைக்கு போட்டி நடக்குது ஜாகிலியத்தில். அந்த நிகழ்வு நடந்தது இஸ்லாத்தில் அல்ல, ஜாகிலியத்தில் நடந்தது. பின்னால் ஒரு இஸ்லாம் ஆகிட்டார் அப்படின்னு ஒரு செய்தியே ஒரு முஸ்லிம் செய்தி. அதுக்குள்ளே போக வேணும். அப்போ போனால் 2 பேருக்கும் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட பஞ்சாயத்து போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் விசாரிச்சுட்டு சொல்கிறாங்க, மச்சானை கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மச்சான் தான் அப்துல் குணு ஜமா. மச்சானை கூப்பிட்டு சொன்னாங்க, மச்சான் ஹுவலக்கையா ஜமா, ஹுவலக்கையா அப்தே, இது உனக்கு சொந்தமானது தான், உன் தம்பி தான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது உன் தம்பி தான்ங்கிறாங்க. ஏன்னு கேட்டால், மனைவி நல்ல விதையாக இருக்கும்போது புள்ள பிறந்தா, சொந்தத்தில் புள்ள பிறந்தா, அந்த புள்ள மனைவிக்கு தான் சொந்தமானது. யார் தவறு செய்தாரோ வலில் ஆகிரி ஹஜரு, விபச்சாரம் செய்தவருக்கு கல்லால் அடித்து சாகடிக்க வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மூத்தா போயிட்டார். இப்போ இதை சொல்ல வரல, புகாரி இமாம் எதுக்கு இந்த பாடத்தை கொண்டு வர்றாங்கண்டா, அதுக்கப்புறம் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டு யாருக்கு தம்பின்ட்டாங்க? அப்துல் குணு ஜமாவுக்கு தம்பின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மாமனாருக்கு பிறந்த புள்ளன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆகும்? சவுதார் இல்லாவுக்கு சகோதரர் தானே. மாமனாருக்கு புள்ளன்னா சவுதார் இல்லாவுக்கு யாரு? சகோதரர் தானே வரணும். ரொம்ப குழப்பணும். சகோதரர் தானே வரணும். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சவுதா அம்மாவை பார்த்து, மனைவியை பார்த்து, யா சவுதா இஹ்தஜிபி மின்ஹு, யா சவுதா, தம்பிதான், ஆனாலும் இவரை பார்த்து சவுதாவே நீ ஹிஜாபு போட்டுக்கொள் என்று சொன்னார்கள். ஹிஜாபு போட்டுக்க, தம்பி முறை தான், தம்பி தான், ஹிஜாபை போட்டுக்கொள் என்று சொன்னார்கள். என்ன பார்க்கறதுக்கு பார்த்தா சாதனை இல்லா அவருடைய அண்ணன் உருவத்தில் இருக்கிறாராம். அவருக்கு பிறந்த பிள்ளை தானே, அவருக்கு பிறந்த பிள்ளை அப்படி தானே இருக்கும். உருவம் என்பதோ சாதனை இல்லா ஒத்துபாரல் இல்லா உருவத்தை போல இருக்குது புள்ள. ஆனால் பிள்ளையினுடைய உரிமை என்பது ரசூலுல்லாஹ்வுடைய மாமனாருக்கு கிடைச்சதுனால சவுதா அம்மாவுக்கு வந்து தம்பி ஆயிட்டார். தம்பி ஆனா கூட புர்கா போட்டுக்கொண்டு ஹிஜாபோடு இருந்து கொள் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றாங்க, ஹதீஸ்ல எழுதுவாங்க, சவுதா அம்மா வஃபாத் ஆகிற வரைக்கும் அந்த புள்ள சவுதா அம்மாவை நேரடியாக பார்க்கவில்லை, கடைசி வரையும் பார்க்கவில்லையா. தம்பி என்ற உறவு இருந்தும், ஆனால் உருவ ஒற்றுமை என்னமோ அது அங்கே இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் ஹிஜாபை போட்டுக்கொள் என்றார்கள். ஒரு சில நேரங்களில் பேணுதலுக்காக எவ்வளவு மார்க்கம் சொல்லி தந்திருக்குவாரு. அல்லாஹ்வுடைய பயம் என்ன இருக்கு? தம்பி தானே ஹிஜாப். இன்னைக்கு எப்படி யாரோடெல்லாம் ஹிஜாப் இல்லாம பழகுறாங்க பாருங்க. இன்னைக்கு உள்ள நிலவரம் பாருங்க. யாராரோ அண்ணன் சொல்லிட்டு வராங்க, யாராரோ மச்சான்னு சொல்லிட்டு வராங்க. பழக்கம். நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் காப்பாற்ற வேண்டும். ஆனால் தம்பிங்கிற உறவு வந்ததுக்கு பிறகு கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹிஜாபை அணிந்து கொள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய பயத்தில் யோசிச்சு பாருங்க. ஆயிஷா அம்மாவுக்கு சகோதரி மகன் ஒருத்தர் இருந்தார், அப்துல்லாஹ் இப்னு சுபைர். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரொம்ப ஃபேமஸான சஹாபி. ரொம்ப ஃபேமஸான சஹாபி, மதீனாவில் கொண்டாடிய சஹாபி, மதீனா மக்களே கொண்டாடிய சஹாபின்னு சொன்னால் இவங்க தான், அப்துல்லாஹ் இப்னு சுபைர். அவங்க பிறந்தப்ப மதீனாவே ஒரு கொண்டாட்டமாகிருச்சு. அவ்வளோ அழகான சஹாபி. இவங்க பிந்திய காலத்தில் இவங்க என்ன கொடுத்து விட்டாலும் ஆயிஷா அம்மா உடனே தர்மம் செஞ்சுருவாங்க. என்ன கொடுத்து விட்டாலும் ஆயிஷா அம்மா தர்மம் செஞ்சுருவாங்க. இப்போ இவங்க சொன்னாங்க, எம்பகி ஐயுஜர அலைஹா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க.
ஆயிஷா அம்மாவுக்கு கையில் ஒரு கட்டு போடணும், என்ன வந்தாலும் கொடுத்து விட்டுடுறாங்களே. என்ன வந்தாலும் சும்மா கை கட்டு போடணும்னு சொல்லுவோமா இல்லைங்க. ஓடி போகிறவங்க கால் கட்டு போடணும்பாங்க, ரொம்ப அள்ளி அள்ளி கொடுத்தா கை கட்டு போடணும்பாங்க. அந்த மாதிரி என் சாச்சி ஆயிஷா அம்மாவுக்கு கை கட்டு ஒன்று போடணும், எது வந்தாலும் தூக்கி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆயிஷா அம்மாவுக்கு இந்த செய்தி கிடச்சிருச்சு. ரொம்ப வருத்தப்பட்டார். ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, இனி அவர்கிட்ட நான் பேச மாட்டேன், அப்துல்லா இப்னு சுபைர்கிட்ட நான் பேசவே மாட்டேன், நான் நேச்சர் பண்ணுறேன், அவர்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ட்டாங்க. பேசவே மாட்டேன். யார் தெரியுமா? ஆயிஷா அம்மா அப்துல்லா ரலில்லா. இந்த அப்துல்லா ரலில்லா பெரும்பாலும் வளர்த்தது ஆயிஷா அம்மா தான். சகோதரி புள்ள தான், ஆனாலும் வளர்த்தது என்னமோ சாச்சி தான் அதிகமாக வளர்த்தது, காலாமா தான் அதிகமாக வளர்த்தது. அதனால ஆயிஷா அம்மாவுக்கு பேர் என்ன தெரியுமா? உம்மு அப்துல்லா. அப்துல்லாவுக்கு உம்மான்னு தான் சொல்லுவாங்க. ஆயிஷா அம்மாவுக்கு பிள்ளை இல்லைங்க, அக்கா அஸ்மா ரலில்லாவுடைய பிள்ளைய தான் வளர்த்தாங்க. எந்த அளவுக்கு வளர்த்தாங்கடா, அஸ்மா ரலில்லாவுக்கு பேரே உம்மு அப்துல்லா, அப்துல்லாவுடைய உம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த அப்துல்லா ரலில்லாட்ட தான் சொல்றாங்க, நான் இனி அவர்கிட்ட பேச மாட்டேன். இது அப்துல்லா இப்னு சுபைர் ரலில்லாவுக்கு இந்த செய்தி கிடைச்சோன்னா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அம்மா பேச மாட்டேன்ட்டாங்களே, சின்னம்மா பேச மாட்டேன்ட்டாங்களே, என்ன சொல்றது? ரொம்ப வருத்தப்பட்டு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலை. அவங்கள போய் ஐஸ் வைக்கணுமே, எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை. ஆயிஷா மாட்ட நிறைய பேர் வந்து பாடம் படிக்க வருவாங்க, நிறைய பேர். அதில் குடும்பத்து தோழர்களும் வருவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலி தோழர்கள் வருவாங்க. அதில் ஒருத்தர் மிஸ்வர் ரலியல்லாஹு வரும் ஹதீஸில், மிஸ்வர் ரலியல்லாஹு போன்றவர்கள்லாம் வருவாங்க. அவங்கள போய் பார்த்தாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு பார்த்துட்டு சொன்னாங்க, இருங்க எப்படியாச்சும் ஆயிஷா எங்கள் சாச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு போயிட்டா நான் எப்படியாச்சும் ஐஸ் வச்சு அவங்களை சரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டாங்களாம். ஏன்னா வீட்டுக்குள்ளே போக தான் பயமாக இருக்குது. ஆயிஷா அம்மா வீட்டுக்குள்ளே போக எனக்கு பயமாக இருக்குது, நான் இப்படி ஒரு வார்த்தையை வேற பேசிவிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, எப்படியாச்சும் உள்ளே கூட்டி போங்க. அப்படியா, சரி ஒரு பிளான் போடுறோம். நாங்கள் போய் எல்லாரும் நின்றுக்கிட்டு உள்ளே வரட்டுமான்னு கேட்போம். அவங்க ஆயிஷா அம்மா நாங்கள் தான் வந்திருக்கோம்னு நினச்சி வாங்க. திரும்ப நாங்கள் கேட்போம், வெளியில் நிற்கிற எல்லாரும் உள்ளே வரட்டுமான்னு கேட்போம். வாங்கன்னு சொன்னோன்னே நீங்களும் கூட இருங்க, எல்லாருக்கும் அனுமதி வந்துருச்சு, போயிடலாம் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி அப்துல்லா இப்னு சுபைர் ரலில்லா யார் வளர்ப்பு புள்ள தான். அப்துல்லா இப்னு சுபைர் ரலில்லாவும் அவங்களோட போய் வாசலில் நின்றாங்க. மிஸ்வர் ரலில்லா கேட்டாங்க, அம்மா உள்ளே வரலாமா தாயே அப்படின்ட்டு. நம்மளுக்கெல்லாம் தாய் தானே அவங்க, வாங்க அப்படின்ட்டாங்க. ஆயிஷா அம்மா எல்லாரும் வரலாமா, வெளியில் நிற்கிற எல்லாரும் வரலாமா அப்படின்னு, எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்ட்டாங்க. கூட அப்துல்லா இப்னு சுபைர் ரலில்லாவும் நின்றாங்க. உள்ளே போனோடனே பிடிச்சி தள்ளி விட்டாங்க, ஹிஜாபுக்கு அந்த போங்க உள்ளே போங்க ஆயிஷா அம்மா விட்டுக்கிட்டு. ஏன்னா புள்ள தான் அவங்களுக்கு, தங்கச்சி பிள்ளை தான், அக்கா பிள்ளைய தான், புள்ள தானே. போனோடனே அம்மானு கட்டி பிடிச்சி, என்னை மன்னிச்சிருங்க தெரியாமல் சொல்லிட்டேன், உங்கள் கை கட்டு போடணும்னு தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தாயும் பிள்ளையும் சேர்ந்தால் எவ்வளவு தன்னுடைய பாசத்தை பொழிந்து கொள்வார்களோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல அவங்களும் புள்ள பாசம், ஏன்னா அவங்க தானே வளர்த்தாங்க, அவ்வளோ பாசம் அப்துல்லா ரலில்லா மேலே ஆயிஷா அம்மாவுக்கு. அதனால அழுது ரெண்டு பேரும் ஒரு வழியாக சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கிறேன். சேர்ந்தது இங்கே நோக்கம் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு செய்தி போடுறாங்க, அதுதான் நோக்கம். என்னண்டா ஆயிஷா அம்மா பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு நேர்ச்சையும் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னண்டா சேர்ந்தாச்சு, நேர்ச்சை கொடுக்கணும். என்ன நேர்ச்சை கொடுக்குறது? இதை தரேன்னு ஆயிஷா அம்மா சொல்லலை, இதை தரேன்னுலாம் சொல்லலை, நான் பேச மாட்டேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணிட்டாங்க. நேர்ச்சை பண்ணால் ஏதாச்சும் கொடுக்குறேன், என்னத்தை கொடுக்குறேன்னு சொல்லலை, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஆயிஷா அம்மா 10 அடிமைகளை உரிமையிட்டாங்க. 10 அடிமைன்னா 10 இன்னைக்கு காஸ்ட்லியான கார் கொடுக்குற மாதிரிங்க, காஸ்ட்லியான கார் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆயிஷா அம்மாவுக்கு திருப்தி ஆகலை. அல்லாஹ் விசாரிச்சுட்டானா என்ன செய்யறது, அல்லாஹ் கேட்டுட்டா என்ன செய்யறது, திரும்ப 10 அடிமை, திரும்பவும் அல்லாஹ் கேட்டுட்டா என்ன பண்றது, திரும்ப 10 அடிமை 10 அடிமை 40 அடிமைகளை உரிமையிட்டு அப்பவும் பயம். ஆயிஷா யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிங்க. பயம், அல்லாஹ்வுடைய பயம். ஏன்னா இதை தான் தருவேன்னு அவங்க சொல்லலை, நான் உனக்கு சத்தியத்தை முறிச்சா நான் எதையாவது தரேன்னு சொன்னாங்க, என்னன்னு சொல்லலை. அந்த பயத்தில் 40 கார்கள் வாங்கி விட்டா எப்படியோ 40 அடிமைகளை உரிமையிட்டாங்க. அப்புறம் கூட திருப்தியாக ஐசா சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்கண்டா, ஓ இதை தருகிறேன் என்று அல்லாட்ட சொல்லி நேர்ச்சை செஞ்சுருக்கணுமோ, நான் தப்பு பண்ணிட்டணும் அப்படின்னு சொல்லி ஆயிஷா அம்மா லாஸ்ட் வரையும் ஃபீல் பண்ணாங்க.
என்ன அல்லாஹ்வுடைய பயம் அது. அல்லாஹ் நாளைக்கு நிறுத்தி, ஆயிஷாவே நீ இப்படி பொதுவாக சத்தியம் பண்ணிவிட்டு முழுசாக அந்த சத்தியத்தை நிறைவேற்றலையே என்று நிறுத்திட்டா இந்த அபூபக்கருடைய மகளுடைய பேர் என்ன ஆகும்? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியினுடைய பெயர் என்ன ஆகும்? என் கணவரும் என்னுடைய வாப்பாவும் என்ன நிலைக்கு இருப்பாங்க? அர்த்தப்பட்டாங்க. இந்த செய்தியெல்லாம் அல்லாஹ்வுடைய பயத்தில் ஏற்படுகிறது என்பதை பெருமக்கள் எழுதுவார்கள். அல்லாஹ்வுடைய பயத்தில் பெருமக்கள் சில நேரங்களில் காலம் முழுக்க அழுது கொண்டிருந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, பொதுவாகவே இந்த மாதிரி வாங்க சொல்லிட்டா தொழுக நேரம் வந்துட்டா அபூபக்கர் இல்லை ஒன்று சொல்லுவாங்களாம். எல்லாரையும் பார்த்து சொல்லுவாங்களாம், கோமு இலா நாரிக்கும் உள்ளத்தி அவுக்கத்து மூகா ஃபாத்திஃபிஹு அப்படின்னு சொல்லுவாங்களாம். வாங்க சொல்லிட்டா அவங்க கைகாலெலாம் அழுக ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்லுவாங்களாம், எந்திரிங்க எந்திரிங்க, எல்லாரும் சீக்கிரம் எந்திரிங்க, நீங்களே மூட்டி வச்சிருக்கிற நெருப்பை நீங்களே போய் தொழுது அணைச்சிருங்கன்னு சொல்லுவாங்களாம். தொழுகலண்டா நம்மளே நம்ம அல்லாஹ் பார்த்தோம், நம்ம விழக்கூடிய நெருப்பை நம்மளே மூட்டுற மாதிரி. நரகத்தில் தொழாதவனுக்கு தண்டனை இருக்குல்லங்க, அவரவர் நெருப்பை தொழாதவர்கள் அவர்களே மூட்டிக்கொள்கிறார்கள். அந்த நெருப்பை எப்போது அணைக்கப்படுகிறது, அந்த நெருப்பு எப்போது அணைக்கப்படுகிறது என்றால் தொழுது முடிக்கும் போது. அசர் பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தர் ஒரு முஸ்லீம் பள்ளிக்கு வரலையா, அவருடைய நெருப்பை அவர் மூட்டுகிறார். அவர் தொழுது விட்டாரா, அதை அணைத்து விட்டார். யார் சொல்றது? பொய்யை சொல்லாது, பொய் சொல்றது கூட இருக்காது, பொய் சொல்றவங்க கூட இருக்காது, அப்படிப்பட்ட ஆள் கூட இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சீதேவி தான் சித்தீக்குல் அக்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அவங்க சொல்லுவாங்க, உங்க நெருப்பை நீங்க மூட்டி வச்சிருக்கிறீங்க, தொழுது அணைச்சிருங்க. இந்த உலகத்துல தான் அணைக்க முடியும், மறுமையில போய் அணைக்க முடியாது. இங்கே அணைச்சிக்கிட்டாதான் அப்படிம்பாங்க. ஒரு செய்தியோட நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சொல்றான்ல, யா அய்யுஹன் நாஸ் 21வது வசனம், மனிதர்களே உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும், உங்களை படைத்த அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், உங்கள் படைத்த உங்கள் ரப்பை நீங்கள் வணங்குங்கள். ரப்புங்கிறான், அல்லான்னு சொல்லலை. ரப்புக்கும் அல்லாஹ்வுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. தேவையான நேரத்தில் தேவையானதை கொடுத்துருவான், அவன் பேர் அல்லாஹ். ரப்பு என்ன நமக்கு தேவையோ அது அந்த டயத்தில் கொடுத்துருவான், அதுக்கு பேர் ரப்பு. ரப்பனா ரப்பனான்னு துவா செய்யறப்பாரு. ஏன்னா தேவையானது தேவையான நேரத்தில் தர்றதுக்கு பேர் ரப்பு. எப்படி சொல்லலாம் பாருங்க, உனக்கு இத்தனை வருஷம் நீ வாழ்ந்திருப்பா, 30 வயசு 40 வயசு 50 வயசு உள்ள இருப்பீங்கல்ல, இத்தனை வருஷ காலம் உங்களுக்கு யார் தந்தது? உங்கள் தேவைகளை யார் பூர்த்தி செய்தது? நான் தானே. உங்கள் ரப்பாகிய நான் தான் உங்களை படைத்தேன், நீங்கள் வணங்குங்கள். உங்கள் முன்னோர்களை நான் படைத்தேன், நீங்கள் வணங்குங்கள். லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவீர்கள், வணங்குங்கள். அல்லாஹ் திரும்ப திரும்ப வணங்குங்கள் வணங்குங்கள் சொல்றான். குர்ஆன்ல இவ்வளவு சொல்றான, எவ்வளவு முக்கியமானது. ஒரே ஒரு செய்தி, அஹ்மது பின் மிஸ்கீன் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் அவர் இருந்தார். அவர் வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, 2-3 நாளாக சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. பிள்ளைங்கள்லாம் சாப்பிடல, மனைவியும் சாப்பிடல, ஒன்றுமே சாப்பிட ஒன்றும் இல்லை. அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார், அபுன் நஸ்ரு. அவர்கிட்ட சொன்னாங்க, நேராக போனாங்க, பாருங்க என் வீட்டில் ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, மனைவி பட்னியாக இருக்கிறார், பிள்ளைங்கள்லாம் பட்னியாக இருக்கிறாங்க, எனக்கு வீடு மட்டும் இருக்குது, இந்த வீட்டை எடுத்துக்கிட்டு ஏதாவது கொடுக்க முடியுமா காசு, அதை வச்சு என் மனைவி மக்களுக்கு நான் ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அஹ்மது பின் மிஸ்கீன் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அவர் சொன்னார், அபுன் நஸ்ர் ரலியல்லாஹ், என்னிடத்தில் உங்கள் வீட்டை வாங்குகிற அளவுக்கு காசு கிடையாது, உங்கள் வீட்டை விலை பேசும் அளவுக்கு என்னிடத்தில் பணம் இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு வேளை பசியை போக்குறதுக்கு உண்டான உணவு என்கிட்ட இருக்கு, தரட்டுமா? ஒருவேளை உணவு தருவதற்கு உண்டான தகுதி என்கிட்ட இருக்கு, நான் தரேன்னு சொல்லி ரொட்டி சுட்டு அதுக்குள்ள இனிப்பை வச்சு அதை சுருட்டி அப்படி கொடுத்துட்டாரு, பிள்ளைங்களுக்கு கொண்டு கொடுங்க அப்படின்ட்டு. அதை வாங்கிட்டு அஹ்மது பின் மிஸ்கின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாதையில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தாய் பிள்ளையோடு நிற்கிறா.
அவங்களும் பசியோடு நிற்கிறாங்க. அந்த புள்ள ஒரு 3-4 வயசு புள்ள இருக்கும். அந்த புள்ள இவர் கையில் ரொட்டி கொண்டு போகிறத பார்த்து கேட்டுச்சான், அம்மி ஆச்சினி, சச்சா கையில் கொண்டு போகிற ரொட்டி எனக்கு கொடுத்துருக்கலேன்னுச்சான். பசியில் அந்த பிள்ளை எத்தனை நாள் பசியோ, அவரை ஒரு பசிக்கு பின்னால் எவ்வளோ வலி இருக்குன்னு தெரியாது. இல்லை இன்னைக்கு பலஸ்தீனில் அந்த மக்களுடைய நிலையை பார்க்க தானே செய்யும். அப்போ ஆச்சினி அம்மி சச்சா கையில் இருக்கிற ரொட்டி எனக்கு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னுச்சான். இவருக்கு அதுக்கு மேலே பேச முடியல. புள்ள எப்போ இந்த வார்த்தை சொன்னதோ கையில் இருக்கிற ரொட்டி அந்த பிள்ளைக்கு கொடுத்தாரு, தன்னுடைய வீட்டையே மறந்தாரு. தன் வீட்டில் மனைவி இருக்கிறாளே, பிள்ளை இருக்குதே, பசியாக இருக்கிறாளேலாம் மறந்தாச்சு. இந்த சின்ன பிள்ளை தான் கண்ணுக்குள்ளே இருந்துச்சு. கொண்டு போய் ரொட்டியை இந்த பிள்ளை கையில் கொடுத்துட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை நோக்கி போகிறாரு. வீட்டில் வாங்குறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தவர். போய் வீட்டில் இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் அபுல் நஸ்ர் ரொட்டி கொடுத்தாரு பாருங்க, அவரே வந்தார். கூட ஒரு நண்பரை கூட்டிகிட்டு வர்றாரு. இவர் நினச்சாரு அஹமது பின் மிஸ்கின் ரஹ்மத்துல்லா சரி வீட்டை தான் வேலை பேச வராரோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லதாக போச்சுட்டு இருக்க, வந்தவர் சொன்னாராம், இந்த பாருங்க என் கூட ஒருத்தர் வந்திருக்கிறார்ல, இவர் யார் தெரியுமா? உங்கள் வாப்பா உயிரோடு இருக்கும்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி 1,00,000 ரூபா பணத்தை கொடுத்துருக்குறாங்க. 1,00,000 திர்ஹம். அதை பத்திரமா வச்சிருந்து ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ என்கிட்ட வந்து கேட்டோன்னே நான் உங்கள்கிட்ட கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த 1,00,000 தூக்கி அவர் கொடுக்குறாரு இவர்கிட்ட. கதை இல்லை, கிதாபுகளிலே சஹாபாக்களுடைய வழிமார்களுடைய வரலாற்று நூல்களில் வரும். அப்போ கொடுத்ததுக்கப்புறம் அதை வாங்கிட்டு அவர் துவா செய்தான், அல்லாஹ்வே நீ எவ்வளோ பெரிய ரப்பு தெரியுமா, ஒரு ஏழை பசியாக இருக்கு என்று சொன்னதுக்கு அப்புறம் அதை நான் தூக்கி கொடுத்தேன். ஆனால் நான் ஒரு ஏழை என்பது உனக்கு தெரியும், நான் என் குடும்பம் எவ்வளோ பசியாக இருக்கு உனக்கு தெரியும். பசியாக இருக்கிற ஒரு ஏழைக்கு கொடுத்த போது கொடுத்த ஏழையை கவனிக்க நீ மறப்பாயா? எப்படி அழகாக கவனித்திருக்கிறாய். 1,00,000 ரூபாயை கையில் கொடுத்து வீட்டையும் பாதுகாத்து தந்தவனே, நீ உன்னை தவிர எனக்கு வேறு யாரு ரப்பாக இருக்க முடியும் என்று சொன்னாராம். ரப்பை என்று சொன்னால் அவ்வளோ சிறப்பானவர் அல்லாஹு தஆலா, அவ்வளோ உயர்வான அவ்வளோ மாண்பான நியாமத்துக்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். அத்தகைய மாண்புகளை நினைத்து அல்லாஹுவை வணங்கி அவனுக்கே இறுதி வரை உண்மையான அடியார்களாக இருக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்மளுடைய சமூகத்தார்கள் யாவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.